இப்போ அடுத்த இடம் வந்து எங்க ஊர்ல முக்கியமான ஒரு பிளேஸ். வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். இதுவும் ஃபுல்லா அட்வென்ச்சரா தான் இருக்கும். நல்ல சவனா கிளம்பி போவோம். இப்போ நம்ம போகிறது வந்து ரொம்ப அழகான ஒரு கோயில், மலை மேலே இருக்கிறது. இந்த கோயில் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வாணியம்படி டு ஆலங்காயம் போகிற வழியில் சென்ட்ரலில் லொக்கேட் ஆகிருக்கு. வாணியம்படி, திருப்பத்தூர் யாராச்சும் இங்கே இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா லொக்கேஷன் வந்து தரேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாருங்கள். ஸோ இப்போ இங்கே போகணும்னா நம்ம இவங்க முக்கியமான ஒருத்தர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். பாருங்க வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சார் மேலே போய்க்கிறது கேள்றா உங்க ஊர்க்காரங்க சார் மேலே கொஞ்சம் வழி விடுறீங்களா? என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? ஓகே நன்றி. போங்கடா போய் வேலையில பாருங்கடா. இங்க வந்து 2 டபுள்ஸ் போக முடியாது, அதனால புவி வண்டி ஓட்டிட்டு வரோம். பார்த்து வாடா வாடா. எங்க தவறுது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. வந்தவொடனே இங்க வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு தொட்டி இருக்கு. இது வந்து புவியோட ஊரில் வந்து ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு டிவோஷனலான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இது மலைக்கு மேலே வந்து ஒரு கோயில், அந்த ஆண்டை ஃபுல்லாக அந்த ஏலகிரி மலையோட அடிவாரமாக அது ஃபுல்லாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா முருகன் கோயில், அப்படியே இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு கம்பீரமாக. ஸோ மேலே போய்ட்டு நம்ம ஆஞ்சநேயர் பார்ப்போம். ஆஞ்சநேயர் இருக்கார், இங்கே வெயிட்டாக இருக்கார். வாவ், எத்தனை அடிடா அது? பெரிய அடி. பெரிய அடியில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு 1008 வடை செஞ்சு இந்த ஆஞ்சநேயருக்கு புவி போடுவான். நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. இப்போ வந்து இது ஒரு வியூ பார்த்துப்பீங்க. ஸோ உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மலையோட மேல் பக்கத்தில் நிற்கிறோம். அங்கே தான் ஆயிட்டு நான் ஊரோட டாப்பில் நிற்கிறேன். மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். கீழே வந்து குட்டி ஆஞ்சநேயர் இருக்காரு. ஸோ அங்கேருந்து அப்படியே போனோம்னா ஒரு 60-70 அடியில் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் வந்து நீங்கள் பார்க்கலாம், தரிசிக்கலாம். ஆஞ்சநேயர் இருக்காரு. ஆகாயத்திலிருந்து ஆஞ்சநேயர். இவர் தான் ஆகாய ஆஞ்சநேயர். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து கோவிலில் கும்பிட்றவங்க எல்லாருக்குமே அந்த கற்பூரம், தீப்பெட்டி எல்லாம் அவங்களே வச்சுருக்காங்க. சப்ஸ்கிரைபருக்கு எந்த ஆபத்தும் வராமல் காத்து கொள்ள வேண்டும். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து வரணும். சீக்கிரம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம 1008 வடை போடுறோம். சரியா? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. இல்ல, சென்னையில வந்து இந்த அண்ணா நகர் டவர் பார்க் பாத்திருக்கியா? அங்கேயே வந்து லவ்வர்ஸா இருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஆளுங்களை விட்டா ஒரு பாறை விட்ட மாட்டாங்க, அங்கங்க லவ்வர்ஸா இருப்பாங்க. திருமணமாகாத தம்பதிகள் ஹோட்டல்களில் செக் இன் செய்ய தடை விதித்துள்ளது. நீதான் பேசுறியா? வச்சு வீடு கட்டுவாங்கடா அந்த காலத்துல எல்லாம். அந்த புல்வீடு கேள்விப்பட்டிருக்கியா? ஓகே ஆமா. அந்த புல்வீடு வந்து இததான் ஃபுல்லத்தையும் கட் பண்ணி காய வச்சு புல்வீடு கட்டுவாங்க. இதை வச்சுதான் பல வருஷத்துக்கு உழைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த புல்வீடு வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப வெயில் காலத்துல வந்து உள்ள குளிரா இருக்கும், குளிர் காலத்துல வந்து உள்ள ஒரு மாதிரி கரகரப்பா இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் புல்வீடுல வாழ்ந்துருப்பாங்க. பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. புவி வந்துட்டு இருக்கான். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆபத்தான பாதையா தான் இருக்கு. ஸோ பார்த்து வா. இந்த மாதிரி சாகசத்தை யாரும் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். போகும்போது மட்டும் நம்ம பார்த்து இங்கே நடந்து போகணும். ஸோ போகிறப்ப வரப்போ மட்டும் செக்கிங்க்கு வந்து எப்பயுமே ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். யாருன்னு காட்டுற பாருங்க. ஸோ இவங்க தான் அது. ஐயோ, மீண்டுமா? ஸோ வரப்போ போகிறப்ப மட்டும் இவங்க கிட்ட ஒரே ஒரு பர்மிஷன் மட்டும் வாங்கிட்டு போயிடுங்க. ஐயா, நாங்கள் சாமி கும்பிட்டப்போ போகணும், கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. சார் நாங்க இப்பதான் சொல்லிட்டு தானே போனோம், அவர் வழி மறைச்சிட்டு இருக்காரு பாருங்க. மரியாதையா கூட்டி போயிரு. ஐயா கொஞ்சம் வழி விடுங்க, எட்டி உரைச்சிட மாட்டீங்களே. ஐயா வழி விடுங்க ஐயா, புவி வராரு. அது என்ன குறுக்க நிக்கிற? ஸோ நம்ம இப்போ வந்து கிளம்பலாம். ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் பர்மிஷன் கேட்டு போங்க, அதுதான் சேஃப். ஸோ வந்த வேலை முடிஞ்சது, மலையை சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலும் பார்த்துட்டு இப்போ நேராக வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு வீட்டை சுற்றி இருக்கிற அழகான விஷயத்தை கேப்சர் பண்ணி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது, எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் என்னென்ன இருக்குன்ட்டு. அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்போம் இயற்கை பால் கண்ணுக்குட்டிக்கு, அதெல்லாம் வந்து இன்றைக்கி லைவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கு. சின்ன வயசில் நான் பிறக்கும்போது கட்டின வீடு அது. இது வந்து இப்போது எங்கள் அண்ணன் மேரேஜ்க்காக கட்டின வீடு. ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோஸு வீட்டிலே வெத்தலையை வந்து வளர்த்து வச்சுட்டோம். டிசம்பர் பூ பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன மரம் அப்படின்னா நெல்லிக்காய் மரம். அடுப்பில் சமைச்சு சாப்பிட்டாலே அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு. இந்த மாதிரி காட்சியெல்லாம் வந்து இயற்கை. ஸோ சாணி போடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபுட்டு தான் வந்து பசுமாடு நிறைய சாப்பிடும். இங்கேயே வந்து மழை காலத்தில் கோழிகளுக்காக இந்த வீடு கட்டியிருக்காங்க. கரெக்டாக நிறைய பேர் மல்லிகைப்பூ பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு கனகாமரம். வச்சு பார்த்துருப்பாங்க. இப்போ நிறைய பேர் கனகாமரம் வைக்கிறதே இல்லை. கொஞ்சம் ஆபத்தான பிளேஸ் தான். புவியோட தாத்தா கட்டுன கிணறு. புவி வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் கூட நம்ம உள்ளே குதிச்சு எப்படி நீந்தி காட்டுவான், நீச்சல் கற்றுக்கிற வீடியோ கூட போடுவோம் புவி உங்களுக்காக. பாருங்கள் 5 வருஷத்தில் வளர்ந்த மரம் தான் இது இளநீர். இதோட தண்ணி வந்து இனிப்பாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். நான் பிறந்து 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்தில் இந்த 4 பக்கமே எங்கள் தாத்தா அவங்க கல்லில் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்துருக்கீங்களா தெரியும். அதை ஃபுல்லாக கல்லில் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் மழை அதிகமாக வர்றதுனாலையும் ஒவ்வொரு பக்கமாக இடிஞ்சு விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே இடிஞ்சு கிணத்துல விழுந்துருந்துச்சு. இது வரைக்கும் நீங்கள் ஒரு செஃப்பாக பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு யூடியூபராக பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் பேசிக்கலி பிறந்ததுலேருந்தே விவசாயிங்க. ஃப்ரெஷ்ஷாகவே அவ்வளோ பழம் வந்து பழுத்திருக்கு மரத்துலே. ஃப்ரண்ட் ஃபேஸ் வச்சுக்கிறது